எவ்வளோ அகலம் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் அகலம், இவ்வளோ தான் ஹைட்டு. ஸோ நம்ம ஊரில் ஒரு சொம்பு இருக்கும் இல்லையா, அதை விட கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம் மக்களே. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஆலப்புழாவில் லோக்கல் பேசஞ்சர் போட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூ தான் இது. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம இங்கே ஒரு லோக்கல் ஸ்டாப்பிங்கில் இறங்கி மதியம் ஃபுட்டுக்காகவும் டோட்டி ஷாப்பை நோக்கியும் போயிட்டுருக்கோம். வாங்க, சூப்பராக ஒரு டோட்டி ஷாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை, நம்மளும் வந்துட்டு ஒரு போட்டோட ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டாங்க இல்லைங்களா, அதுக்கு அப்படியே கரையிலே நடந்து போனால் ஒரு 100 மீட்டரில் அந்த டோட்டி ஸ்டாப்பும் ஃபுட்டும் வரும் அப்படின்னாங்க. ஸோ நடந்து போயிட்டுருக்கோம். வழி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு வரம் தான் அவங்க வீடு இருக்குது, பயங்கரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, செம வாழ்க்கை பாருங்கள். இதுதான் வந்து இந்த இண்டிவிஜுவல் இந்த லோக்கலில் ஓட்டுற போட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது, மோட்டரும் வச்சுருக்காங்க, அந்தமாரி போட்டும் இருக்குது. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே. ஆனால் எல்லார் வீட்லேயுமே ஒரு போட் வச்சுருக்காங்க. நம்ம அந்த லோக்கல் பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணி வரும்போதே அதில் அந்த 5 பேர் இருக்காங்க. அதில் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு டிரைவரு, பின்னாடி இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுறவர் ஒருத்தர், ஒரு கண்டக்டரு, 2 பேர் வந்துட்டு அதை இறங்கி அந்த ரோப்பை கட்டி ஸ்டாப் பண்ணுறவங்க. ஸோ நீங்கள் அந்த கண்டக்டர்கிட்டே வந்துட்டு எனக்கு ஒரு பெட்டரான பிளேஸு சாப்பிட அப்படின்னு தோதுவான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பிங்கில் நான் இறங்கலான்னு இருந்தேன். அவங்களே வந்து இதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டு போனாங்க. திரும்ப இத்தனை மணிக்கு வரும் போட்டு, ஸோ வாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா கொடுத்தாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமே இல்லைங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. டோட்டி ஷாப் எங்கே இருக்குது? டோட்டி ஷாப் அதான், ஓகே. அங்கே ஃபுட் இருக்கும்ல? 2 வழி இருக்குது இங்கே பாருங்க. வழியெல்லாம் வேறு லெவலு. சந்து பொந்து காடெல்லாம் பூந்து போக வேண்டியதாக இருக்குது. பாருங்க, எல்லா இடத்துலையும் தண்ணி தாங்க நிற்கிது. ஸோ இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டு இருக்குது. இப்போ நமக்கு சும்மா ஒரு 2 மாதம் மழை காலமே சுற்றி தண்ணியாக இருந்தால் அதில் இருக்க முடியல. அதில் தேவையில்லாத பூச்சிப்பட்டு அந்த பாம்பு தேவையில்லாதெல்லாம் வருது. அதுவும் இல்லாமல் அதில் நிறையா நம்ம ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இவங்க தண்ணிக்கு மத்தியிலே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ட்ரைனேஜ் இருக்குல்ல, வீட்டில் யூஸ் பண்ணுற கழிவு நீர், அதுவே வெளில போக முடியாதுல்ல. ஸோ எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்கன்னே தெரியல. அதெல்லாம் யாராவது இங்கே கேரளா நண்பர் கிடச்சா கேட்டு பார்க்கலாம். அதை தாண்டி அங்கேயே டோட்டி ஷாப்பில் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க. சூப்பர். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு சந்து பொந்தெல்லாம் பூந்து வந்துட்டு சொன்னோன்னு பார்த்தீங்களா, அது வந்து இதோட பேக் சைடு. இப்போ நம்ம அதுக்குள்ளே பூந்து அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டுருக்கோம். பாருங்கள், அதில் ஃப்ரண்ட்டில் வந்து ரோடுக்குமே ரூட் இருக்குது. பயங்கரமாக நிற்கிதுங்க கார்லாம். அப்படியே ஒரு 100-150 கார் இருக்கும். ஃபுல்லாக ஃபேமிலியாக தான் இருக்காங்க. இப்படி ஃபேமிலியாக வந்து சாப்பிட்ற கல்லை நம்ம ஊரில் தடை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காரணம்? அந்தளவுக்கு நம்மளை சேஃப்டி பண்ணுறாங்க பொத பொருள்லேருந்து. நல்லவங்களாக இருக்காங்களே. நன்றி அரசாங்கம், இவ்வளோ பாதுகாப்பாக எங்களை பாதுகாக்கிறீங்க. ஆக்சுவலாக எனக்கு மலையாளம் தெரியல, அதனால் கடை பேர் தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ காரு. நமக்கு இடம் கிடைக்குமான்னு தெரில, நம்ம மட்டும் தான் தனியாக வந்திருக்கோம். இந்த கார் பார்க்கிங்கை சுற்றி இந்த குடில் மாதிரி இருக்குது பாருங்கள், குடிலாக. ஸோ இதே மாதிரி இந்த சைடும் இருக்குது, பின்னாடி அந்த ரிவர் சைடும் இருக்குது. ஸோ பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே செல்ஃப் சர்வீஸா இல்லை போய் உட்காந்ததுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்தா வருமா? எதுவுமே ஐடியா இல்லை. நானும் சுற்றி வரேன். இதை 3 டைம் சுற்றி வந்துட்டேன். யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. நேராக கிச்சனுக்கே வந்தாச்சு. இருங்க கேட்போம். ப்ரோ, இது செல்ஃப் சர்வீஸா இங்கே? ஆர்டர் பண்ணால் போதும். கேபின் போய் அங்கே ஆர்டர் எடுக்க ஆள் வரும். இங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு தான் அங்கே போகணும். எவ்வளோ ஒரு லிட்ரு? அது தெரியல. தேங்க்யூ. என்னுடைய குடும்பமாக வந்து கல் சாப்பிட்றது சொர்க்கம் தானே. இதில் போதைப் பொருள் இருக்குது, நீ ஏன் தடை பண்ணுறீங்க? புரியல. எங்கேயாவது 1 லிட்டர் கல் கொடுங்கய்யா. சோறை பாருங்களேன்.
நான் எங்கே ஆர்டர் பண்ணோம் அங்கேயா? மக்களே, நான் முன்ன சொன்ன மாரி தான், இந்த மாதிரி ஒவ்வொரு குடிலையும் இந்த மாதிரி ஒரு 20 குடில் கிட்ட இருக்குது. ஒவ்வொரு குடிலையும் ஒவ்வொரு ஃபேமிலி பக்காவாக செட் ஆகிருக்காங்க. ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஸோ ஆனால் ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் ஃபேமஸான இடம் போல், ரேட்டு கொஞ்சம் கூட தான் போல். மற்ற இடத்துல கல் 1 லிட்டர் வந்துட்டு 100 ரூபா, இங்கே 180 சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபேமஸான இடம், ரேட்டு கூட. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, இன்னும் டேபிளுக்கு எதுவும் வரல. ஸோ வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு நெஞ்சங்களே, நமக்கு கல் வந்து கிடைத்து விட்டது. வந்துட்டு 180 எவ்வளோ அகலம் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் அகலம், இவ்வளோ தான் ஹைட்டு. ஸோ நம்ம ஊரில் ஒரு சொம்பு இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். இது வந்து 180. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கறி டேஸ்ட் பண்ணிட்டேன். பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. கிலோ ஊற்றுக்கிறா, கொடுத்த காசுக்கு கீழே ஊற்றுவேடா. ஆக்சுவலாக இந்த ஷாப்போட நேம் வந்துட்டு ஆட்டுமுகம் டோட்டி ஷாப். ஆட்டுமுகம் நம்ம கூகுளில் போட்டாலே வருது. நம்ம ஊரில் ஆடு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டுமுகம் டோட்டி ஷாப் அப்படின்னு போட்டாலே வந்துடுது. ஸோ நீங்கள் இங்கே ஆலப்புழா பக்கம் வந்தீங்கன்னா ஸோ இதை சூஸ் பண்ணி இங்கே வந்துடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு. என் கல்லை டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஓகேங்க, சூப்பர். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இதில் சாப்பிட்ருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எர்ணாகுளத்தில் சாப்பிட்ருப்போம். அது ஒரு மாதிரி மாத்திரைலாம் போட்டு டேஸ்ட்டு ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பர், பியூராக இருக்குது. கல்லும் கொஞ்சம் சூப்பர். ரேட்டு மட்டும் கொஞ்சம் கூட. பட் இங்கே இருக்கிற என்வரான்மெண்ட்டு, மரம், சுற்றி இருக்க மக்கள்லாம் பயங்கர ஃபன்னு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் அப்படின்னா சூப்பர் பிளேஸ். நீங்களும் தமிழ்நாட்டிலேருந்து ஃபேமிலியோடு வரீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே எல்லாமே சூப்பர். எல்லாமே வந்துட்டு ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க. சேஃபாக நடந்தோம், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்ன பின்ன செத்தால் தான் சுடுகாட்டுக்கு வழி தெரியும் அப்படின்ட்டு. முன்ன ஊற்றும் போது கீழே ஊற்றிச்சு இல்லையா, ஆக்சுவலாக அது இந்த பக்கம் ஒரு பெண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இதை இது பண்ணி நம்ம ஊற்றணும். இந்த சைடை நான் அப்படியே ஊற்றிட்டேன் கண்ண பண்ணான்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பழக்கம்னால எல்லாம் தெரியும். ஓகே, ஸோ இனிமேல் நம்ம கீழே ஊற்றாமல் இதை முடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம அப்படியே கிளம்புறோம். கல் கடை வீடியோ சூப்பராக முடிச்சாச்சு. 1 லிட்டர் கல், ஒரு கறி, இதெல்லாம் சேர்த்து 400 ரூபா பில்லு. ஸோ இது வந்து கொஞ்சம் அதிக எக்ஸ்பென்ஸ் தான். பட் இங்கே இருக்கிற என்வாயர்மெண்ட்டு, இது கொஞ்சம் ஃபேமஸான கடை, எல்லாம் ஃபேமிலியோடு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நல்ல கடையாக நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு போட்டில் சொன்னோம். அதனால் இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம இன்னும் வேறு இடத்துக்குலாம் போனால் இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கும். பட் இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி ஓகே தான். கறியும் சரி, கல்லும் சரி, குவாலிட்டி சூப்பரு. ஸோ இங்கே தான் நம்ம கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கேரளா சீரியஸில் அடுத்தடுத்து இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. கண்டினியூவாக வீடியோ வரும், பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.